எப்போவுமே நன்மை செய்ய மாட்டாங்க. ஒரு உயிருள்ள தகப்பனை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்ததால நமக்கு என்னாச்சு? ஆண்டவர் ஒரு நல்ல வாழ்வை தந்திருக்கிறார், ஒரு நல்ல வீட்டை தந்திருக்கிறார். பொதுவாக இன்னும் அதில் அவர் சொன்னது என்னென்னா, ரொம்ப வருத்தமான காரியம், அந்த வீட்டுக்கு 1.5 லட்ச ரூபா கொடுக்கணும். அது கெட்டி வாங்க முடியாத மக்கள் இருக்கீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போன வாரம் அவங்க தம்பி வீட்டுக்கோ ஒரு 10 நாளைக்கு மேலே வந்தேன். அப்போ சொன்னார், இந்த ஏரியா காலி ஆகிட்டான்னு கேட்டேன். இந்த ஏரியா அவர் சொன்னார், இல்லையா ஒரு சிலர் 1.5 லட்ச ரூபா கொடுக்க முடியாமல் பேங்க்கில் லோன் கொடுக்க மாட்டான், அதனால் அவங்க போக முடியலங்கிறான்னு சொன்னார். அவருக்காக ஜூம் பண்ணுறோம். ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமாங்கிற ஒரு ஆலோசனை தான் நான் இருக்கேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவதற்கு உள்ளது. கடந்த நாளில் ரத்தன் டாட்டா இறந்துட்டார். உலகத்தில் உள்ள பெரிய பணக்காரர் ஒருத்தர், உலகத்தில் உள்ள பெரிய பணக்காரர். அவர் டீ எஸ்டேட்டே மூணாரில் 1 லட்சம் ஏக்கர், வால்பாறையில் அதேமாதிரி எங்கே பார்த்தாலும் டீ எஸ்டேட், பெரிய கார் கம்பெனி, பெரிய பணக்காரர். அவர் ஒரு நாள் ஒரு காரில் போய்கிட்டு இருந்தாராம். போய்கிட்டு இருக்கும்போது 2 பேர் பைக்கில் போனாங்களாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பிள்ளைகளோடு போக முடியாமல் போய்கிட்டு இருக்கப்போ அந்த பைக்கில் அவர் கஷ்டப்பட்டு ஓட்டினாராம். பைக்கை ஓட்ட முடியல. அப்படி கஷ்டப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவர் இறங்கி நின்று பார்த்தாராம். ஒரு பைக்கோட விலை 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஆகுது. இந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க, ஏன் அந்த பைக் விலைக்கு நம்ம ஏன் ஒரு கார் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாராம். நினச்சிட்டு தான் நானோ காரை உருவாக்கினாராம், இந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். அதுதான் அவருடைய சிறப்பு தன்மையாக. ஒரு பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஏழை மக்கள் மேலே ஒரு கரிசனம் இருந்துச்சான். அதே மாதிரி தான் வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள மக்களை பார்க்குறார். என்ன பார்க்குறாருன்னா, ஆபிரகாம்ங்கிற ஒரு மனிதன் அழைக்கிறார். அவர் மனம் உண்மை உள்ளது என்று ஆண்டவர் சொல்கிறார். நெகேமியா 9:7 அவர் மனம் உண்மை உள்ளது என்று சொல்கிறார். கல்தேயரின் ஊர் பட்டணத்திலிருந்து அவனை அழைத்து வர ஆண்டவர் மனம் உண்மை உள்ளதுன்னு அழைச்சிக்கிறார். அழைச்சிட்டு அந்த ஆண்டவர் அது நீங்கள் யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம், 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கலாம், நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் 7ஆம் வசனத்தில். அப்படி உண்மையுள்ள ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறார். 99 ஆண்டுகள் அவருக்கு குழந்தை இல்லை. 99 வயசு வரை அவருக்கு குழந்தை இல்லை. ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு தான் குழந்தை இருக்குது. ஆகாரங்கிற ஒரு அடிமை பெண் அவர் வீட்டில் இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு குழந்தை கொடுக்குறார். ஆனால் அந்த அம்மா ஏற்றுக்கொள்ளலை. அவரை கொண்டே காட்டில் விட்டு வந்துடுறார். அப்போ அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்த பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் என்னுடைய ஒரே மைந்தன், ஏக மைந்தன், அன்புள்ளவங்கிறார். அவன் ஒரே ஒரு மகன் தான், அவன் ரொம்ப அன்புள்ளவன், நீ அவனை கொண்டே பலியிடுகிறார். 99 வயசு வரை குழந்தை இல்லாமல் குழந்தை பிறந்த பிறகு கொண்டு பலியிட சொல்கிறார். அந்த அடிமை பெண்ணுடைய மகனை கொண்டு போய் அது 21ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 21 வாசிக்கிறப்ப அந்த அடிமை பெண்ணுடைய அந்த குழந்தையை கொண்டு விடுறப்போ கவலைப்படுறார். அப்போ கவலைப்படுறார், என்னப்பா அந்த பெண்ணை கொண்டு நான் காட்டில் விட சொல்லியே, என்னை கொஞ்சம் வருத்தப்படுறார். ஆனால் இதில் வருத்தமே படுறார். ஆண்டவர் சொன்னா அந்த பையனை கூட்டி கொண்டு பலியிட பலியிடுறார். அந்த பையன் கேட்குறான், எப்போ பலியிட போகிறோம்? பலினா ஆடோ மாடோ விட்டுறோம். நேற்று ஒரு ஊருக்கு போயிருந்தோம். பெரிய எரும மாடை வெட்டுவாங்க. வெட்டினா ரத்தம் ஆடாக ஓடுமா. நாங்கள் சர்ச்சு ஒன்று, நாங்கள் எங்கள் ஃபேமிலி சார்பில் ஒரு சர்ச்சு கட்டிடுவோம். தடால கடூர் பக்கத்தில். ஒரு வாரம் அந்த ரத்தம் வாசனை அப்படியே இருக்கும். பலிக்கு ஒரு ஆடோ மாடோ கோழியோ வேணும். ஆனால் அப்பா புள்ள போகிறாங்க, பலியை சுடுவதற்கான கட்டைகள் இருக்குது, வெட்டுவதற்கான கத்தி அருவா இருக்குது, கத்தி இருக்குது, பலி இல்லை. பையன் கேட்குறான், பலி எங்கன்னு. அந்த ஆபிரகாம் சொல்கிறார், கடவுளுடைய சந்ததியை பார்த்து கொள்ளப்படும் ஒரு விசுவாசம் போயிட்டு. வேலைக்காரன் என்ன சொல்கிறாரு, வண்டியை வச்சுட்டு இங்கே இரு, பலியிட்டுட்டு நாங்கள் திரும்பி வருவோம். ஆனால் பலியிட போகிறது மகனை. 2 பேரும் போகிறாங்க. நான் திரும்பி வருவோம்னு சொல்கிறார். போய் திரும்பி இருக்காங்க. அவர் உண்மையில் சொல்லலை, பன்மையில் சொல்கிறார், நான் திரும்ப வருவோம்னு சொல்கிறார். இதுதான் முகமதியரை முகமதியர் அதுக்கும் இதுவரை நம்ம ஒன்றா இருந்திருக்காங்க. அவங்க அந்த 30 நாள் அந்த ஒரு 30 நாள் புனித பயணமாக போவாங்க. 30 நாள் அந்த புனித பயணம் போனால், மெக்கா மதீனா போனால் பரலோகத்துக்கு போகலாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது. அந்த நம்பிக்கை அடிப்படையில் அவங்க போயிட்டு அந்த 30 நாளில் ஒரு நாள் சாத்தானா கல்லறிவாங்க. 30 நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரோக்ராம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த 30 நாள் ஒரு நாள் சாத்தான கல்லறிவாங்க. எதுக்குன்னா, ஆபிரகாம்
மகனை கூட்டிகிட்டு போகிறப்போ அவன் சின்ன பையன் 7 வயசு, இவர் 100 வயசு 106 வயசு இருக்குது. தள்ளி விட்டுவான், கீழே விழுந்துடுறாரு. அது சாத்தானோட வந்து அப்படி ஒரு பவர் வருது. அதனால சாத்தானை கல்லறிகிறாங்க அவங்களுடைய மதத்தில். ஆனால் நமக்கு சொல்கிறப்ப அந்த பாயிண்ட் சொல்கிறப்ப அவன் அப்பா பலி எங்கள் கடவுள் பார்த்து கொள்வாங்க. அந்த தன்மையோடு போய் அவன் பலியிடுற வரையும் பார்க்குறாரு ஆண்டவர். அந்த கட்டைகளெல்லாம் அடுக்கிறாரு, மகனுடைய கை காலை கட்டுறாரு. அவனும் ஒன்றும் சொல்கிற மாதிரி வேதத்தில் சொல்லலை. ஆனால் அவங்க வேதத்தில் சொல்கிறப்போ மகன் அவரை தள்ளி விடுறான். கை காலை கட்டி மகனை பலியில் படுக்க வைக்கிறாரு, அருவா எடுக்கிறாரு. அருவா எடுத்து விட்டார், போக்கிட்டார். இப்போ திரும்ப போட்டால் என்ன ஆகும்? தூக்கி போட்டால் என்ன ஆகும்? வெட்டு ஒன்று. ஆண்டவர் அதவே வெயிட் பண்ணுறார். வெயிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சொல்கிறார், ஆபிரகாமே நினைக்கிற பொதுவாக கூடுறார், நெருப்பு பலி அது இருக்குது. அப்போ கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த வாழ்வுக்காக தன் சொந்த மகனையே பலி கொடுக்கிறார். சாதாரண ஒரு மனிதன் தன்னுடைய பிளஸிங்காக என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சொந்த மகனையே பலியிடுறார். அப்போ நான் ஏன் என் மகனை ஒப்பு கொடுத்து ஆடு மாடு கோழி ஏன் பலியிடுறதை காட்டிலும் மக்கள் என்னை நோக்கி பார்க்குறப்போ அவங்களுக்கு விடுதலை கொடுக்கறது நோக்கத்தோடு தன்னுடைய சொந்த மகனை இந்த உலகத்துக்கு ஈவா கொடுக்கிறார். அதுதான் தன் ஏக மைந்தன் ஏக சுதம். அவரை இந்த உலகத்திற்கு அமைதியை கொடுப்பதற்காக ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஒரு அமைதி நரசர் இந்த உலகத்திற்கு வருவான்னு சொல்றாரு. அமைதி நரசர், சமாதான கர்த்தர் என்று நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். புதிய மொழிபெயர்ப்பாளர் திருவிழத்தில் அமைதி நரசர் என்று சொல்லப்பட்டிருக்கோம். நமக்கு அமைதியை கொடுப்பதற்காக இருக்கிறார். நீங்கள் நானும் நமக்கு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். சோதிக்கிற ஒரு ஆண்டவர், சோதிக்கிற ஒரு ஆண்டவர் இல்லை. சில காலம் நமக்கு சோதனைகள் கஷ்டங்கள் கொடுத்தாலும் அது எதுக்கு எனக்கு கஷ்டங்கள் கொடுத்தாரு? இப்போ இந்த சகோதரி கையில் கிட்ட போட்டு கையை வைக்க முடியல, மேலே தூக்குறாங்க, கீழே வைக்கிறாங்க, பாருங்க ஆக்ஷனை வந்ததே முடியல. அவங்கள்ட்ட என்ன பேசணும்னா, எதுக்குப்பா எனக்கு இப்படி வேதனை, எதுக்கு இந்த வேதனை? அது கையை உடஞ்சி கெட்டு போட்டதை விட அந்த புத்தூரில் போய் உடச்சி கட்டினா பாருங்க, அந்த வேதனை அந்த மாதிரி கேளுங்க. எப்படிப்பட்ட வேதனை? நல்லா இருக்க கையை உடச்சி கட்டியிருப்பான். ஏன்னா 50 ரூபாயில முடிஞ்சிடும். எலும்பு டாக்டர்கிட்ட போனால் 80,000 ரூபா கேட்பாரு. இப்போ அவர் 80 ரூபாயில முடிச்சுட்டு வந்தார். 80,000 எங்கே, 80 ரூபா எங்கே? ஆனால் வேதனை, அந்த வேதனை மத்தியும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப எதுக்கு எனக்கு இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது? அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர் ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் என்பவர் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதய நறுமண்ட மக்களுக்கு விடுதலை. அதுதான் ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றும், அது ஏழைகளுக்கும் திக்கற்ற மக்களுக்கும் வாழ்வுன்னு சொல்றார். அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறப்போ அவர் உலகத்தில் மனுஷனா ஊழியத்தின் பாதையில் இந்த மாதிரி ஃபுல் வீட்டில் நின்று பைபிளை கொடுக்குறாங்க. அந்த பைபிளை வாசிட்டு இந்த வேத வசனங்களை இன்னைக்கு நிறைவேறிட்டு எந்த மனிதன் அவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும் உயிருள்ள ஆண்டவர். எந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஸ்மித்ங்கிற ஒரு மிஷனரி ஸ்வீடன் நாட்டுக்கு ஊழியத்துக்கு போனார். அவர் ஸ்மித்ங்கிற மிஷனரி எப்படின்னா, கடவுளை நம்பாதவர். அவங்க மனைவி இப்போ ஆண்கள் 4 பேர் 5 பேர் தான், பெண்கள் தான் இருக்காங்க. இதே மாதிரி அந்த பெண்கள் தான் போனாங்க. அந்த பெண்கள் போகிறப்போ அவங்க அந்த அம்மா ராத்திரி நைட் ப்ரேயருக்கு போயிட்டு வீட்டுக்கு போனார். பயங்கரமான குளிர் காலம் அவங்க ஊர். அந்த யூரோப் கண்ட்ரிஸ் பயங்கரமான குளிர், ராத்திரி வெளியே நிற்க முடியாது. அந்த குளிரில் அந்த அம்மா நைட் ப்ரேயருக்கு போயிட்டு வீட்டுக்கு 10 மணிக்கு போகிறாங்க. அவர் வீட்டுக்குள்ள எங்கே போனாங்கிறார். ப்ரேயருக்கு போனோடனே வெளியே அந்த அம்மா சொட்டரெல்லாம் வாங்கிட்டு குளிரில் வெளியே விட்டுட்டு கதவை மூடிட்டாங்க. அந்த அம்மா விடிய குளிரில் வெளியே நிற்கிது. 6 மணிக்கு திறக்கிறார். 6 மணி 7 மணிக்கு கதவை திறக்கிறார். குளிர், அது குளிரில் ஏதோ ஆயிருக்குன்னு திறக்கிறார். திறந்தோடனே அந்த அம்மா தோற்றுறோம், குட் மார்னிங்னு சொல்லுவார். ஏன்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு இருக்கு போய் ராத்திரி போதையிலேருந்து 3 உனக்கு அறிவு இருக்கா, இப்படி உறுதியை நீ இடம் மனுஷனா மாடா கேட்போமா கேட்க மாட்டோமா? மனுஷன் கண்டிப்பாக கேட்போமா? அவர் அனுபவத்தில் சொல்கிறார் பாருங்க. அப்படியா? அனுபவத்தில் சொல்கிறார் பாருங்க. அந்த அம்மா தோற்றுறோன்னு சொல்லிட்டு குட் மார்னிங் அவ்வாறுன்னு சொல்லிட்டு நேரே கிச்சனில் போனாங்களா. கிச்சனில் போய் காஃபி கொண்டாந்து கொடுத்தாங்க. காஃபி கொடுத்தோன்னு ஒரு சம்பட்டி எடுத்து, சம்மட்டின்னு என்ன தெரியல,
அந்த பெரிய சுத்தி தூக்கி மண்டையில் அடித்த மாதிரி தான் அவருக்கு. ராத்திரி இந்த நான் ஒய்ஃபு குளிரில் விட்டோமே, குளிரில் விட்டாங்க அம்மா நம்ம திட்டுவான்னு பார்த்தோமே, திட்டாமல் காஃபி கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்குள்ள இருந்த அந்த அம்மாக்குள்ள இருந்த யாரு? அமைதியின் கடவுள், சமாதான கருத்து. அப்படியே மனம் மாறிட்டாங்க, அப்படியே இயேசுவை ஏற்றுக்கொண்டார், பெரிய ஊழியக்காரனம் ஆகிட்டார். அந்த அம்மா ஒரு நாள் செத்து போன பிறகு அவர் பல மணி நேரம் கழிச்சு வந்து ஜோம் பண்ணாலும் அந்த அம்மா உயிரோடு இருந்தாங்களாம். கடவுள்கிட்ட கேட்டாராம், இந்த அம்மா தானே நீ மனமாட்டுச்சு, நான் உம்முடைய ஊழியத்தானே செய்ய போனேன், எதுக்கு இந்த அம்மாவுக்கு மரணம் கேள்வி கேட்டாங்க ஆண்டவர்கிட்ட. இப்போ நான் ஜோம் பண்ணுறேன், ஃப்யூச்சர்லேருந்து அந்த அம்மா இருந்து வரும். ஜோம் பண்ணாங்க, அந்த அம்மா உயிரோடு இருந்துச்சாங்க. அவர் ஸ்வீஸில் வந்து ஊழியத்துக்கு போகிறப்ப அந்த நாட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கவங்களாம் இவரை விட்டால் ஹாஸ்பிட்டலாம் மூடிவிடும், மறிச்சவனை உயிரோடு எழுப்பியிருப்பார், ஜாதி உள்ளவங்களாம் சரி பண்ணிடுவார், அதனால விடக்கூடாதுன்னு ரொம்ப எதிர்ப்பான். அதனால் அந்த கவர்மெண்ட் சொல்லிச்சா, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க, மீட்டிங் நடத்துங்க, யார் தலையிலையும் கை வச்சு, ஏன்னா எல்லாரும் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி நிற்பாங்க. அவரும் சரின்ட்டார். அவர் சரின்னு சொல்லலை, கடவுள்கிட்ட கேட்டாரா, சரிப்பா நீ சரி சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, செயல்படுத்துகிற ஆண்டவர் நான். சங்கீதம் 33:9 சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், நான் வானத்தை பூமி படைத்த சர்வ மைட்டி காடுங்கிறார், பூமி நிறைவும் என்னுடையதுங்கிறார், நான் தான் எல்லாங்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நடத்து நான் பார்த்துக்கிறேன்ட்டாராம். மெசேஜ் கொடுக்குறோன்னே இப்போ யார் தலையும் கை வைக்கிற ஆற்றக்கால் கொடுக்குறாரு. கொடுக்குறப்ப யாருக்கெல்லாம் உடம்பு சிலை எழுந்து நில்லுங்கிறார். அப்படி எழுந்து நிற்கிறாங்க. ஒரு அம்மா மட்டும் ஒரு கல்லுக்கு மேலே ஏறி உயரமாக நினைச்சாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கேன்சர் கட்டியான். சரியா அவங்க உயரமாக நின்று எனக்கு தோத்திரம் மல்லையில கையை தூக்கிச்சாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த கேன்சர் கட்டி அப்படியே அவர் ஸ்டேஜில் தான் இருக்கிறாரா. அந்த அம்மா கல்ல நின்று அவர் ஜெபித்து அந்த அம்மாவுக்கு விடுதலை கிடைச்சுதான். சாதாரணமாக இவ்வளோ பேருக்கு விடுதலை கிடைக்கிறோம், அன்னைக்கு நல்ல மட்டுக்கு விடுதலை. தலையில கை வச்சா 100 பேருக்கு தான் தலையில கை வச்சிருப்பாரு. வந்தவங்க நிறைய பேருக்கு விடுதலையா, 50%க்கு மேல. அந்த ஆண்டவர் கட்டுண்ட மக்களை, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவதற்காக, உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுப்பதற்காக நிறுவனத்திற்கு அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல சமாரியன் மூலமா நமக்கு கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கிறாங்க. இந்த பெட்ஷீட்லாம் கொண்டு வந்திருக்காங்க, கிஃப்ட் ஜாமான்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க என்ன வச்சிருக்கீங்க? அவர் ஞாயிற்றுக்கிழமையா இன்னைக்கு தரல, முதல் நாள் நான் வர்றப்ப நிறைய அடுக்கி வச்சிருந்தாரு. பார்த்தேன், அதை வைக்க இடம் இல்லையா, அவர் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குற? ஆனால் என்னதான் கொடுத்தாலும் இது நமக்கு என்ன பண்ணாது, நிறைவு இல்லை. எது கொடுத்தாலும் நமக்கு இது என்ன இல்லை. யார் கொடுக்கணும்? நம்மை உருவாக்கின தகப்பனாக கொடுக்கணும். அவரை நோக்கி பார்க்கிறோம், நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்க உயிரில் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் நாமம் நோக்கி பார்க்கலாம். லூக்கா 4:17-18 சிறைப்பட்ட மக்களுக்கு, இதய நறுமண்ட மக்களுக்கு, குருடருக்கு வாழ்வு கொடுப்பதற்காக ஒரு விசை கூட வேதனையோடு கண்ணீரோடு துன்பங்களோடு இருக்கிற 2 பிள்ளைகளும் ஒரு கரத்தில் பார்க்கலாம். விசுவாசத்தோடு தன்னுடைய வியாதி இருக்கிற இடத்துல
பிரச்சனை இருக்கிற இடத்துல கைகளை வைத்து அவங்க ஜெபிக்கிறப்போ ஒரு அற்புதம் தகப்பனே, ஒரு அதிசயம் நடைபெறணும் தகப்பனே, ஒரு வல்லமை அவங்க மேல இறங்கணும் தகப்பனே, இந்த விடுதலை தரம் அவங்க மேல இறங்கணும் தகப்பனே. ஒரு விசை கூட மனமறங்க அந்த கட்டுகள் குடும்பத்துல தகப்பனே. எங்களுக்கு கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கொடுத்துச்சு, ஆனா என்னையால அந்த பணம் கட்ட முடியலையே, நான் கண்ணீரோடு இருக்கிறேன், எனக்கு யார் விடுதலை தருவா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்கு தகப்பனே, அந்த அன்பு பிள்ளைகளுக்கு நீங்க மனமறிந்து ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. உங்களுடைய பிரசன் அந்த பிள்ளைகளோடு இறங்கட்டும் தகப்பனே. ஒரு விஷயம் கூட ஒரு மாற்று வழி எங்களுக்கு சொல்லி தாங்க தகப்பனே. உண்மை நோக்கி பார்த்தேன், இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஆண்டவர் எனக்கு வாசல்களை திறந்தார், எனக்கு கதவுகளை திறந்து கொடுத்தார், எனக்கு அந்த கட்டுகள் உடைக்கப்பட்டது. இடத்துல எல்லாரும் போயிட்டான், அக்கா போயிட்டா, தங்கச்சி போயிட்டா, அண்ணன் போயிட்டான், தம்பி போயிட்டான், என் வீட்டுக்காரர் குடிகாரரா இருப்பதால் என்னால முடியல தகப்பனே. கடை போடுறேன், வட்டி, பைனான்ஸ், இப்படிப்பட்ட வேதனையில கண்ணீரோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில இப்படி வல்லமை இறங்கட்டும். விடுதலை கரம், அந்த இரும்பின் கரம், அந்த விடுவிக்கிற கரம் அந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும். பிளஸ் பண்ணுங்கப்பா, பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. ஒரு ஜெப வீட்டை பாஸ்டர் துணைவியார் பிள்ளைகள் அவரோடு இணைந்து பணி செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகள் விசேஷமாக பிரதஸ்தா ஜெபவீடு பாஸ்டர் சவுந்தரராஜன் அவர் குடும்பங்களை இந்த காலத்துல தருகிறேன் தகப்பனே. அவங்க பிள்ளைகளை இந்த காலத்துல தருகிறேன். விட்டிக்காக ஜெபிக்கிறப்பா, ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரச்சனை ஒருவோடு இருக்கட்டும். உங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென்.